வணக்கம் அன்பானவர்களே. நாம் அனைவரும் அமைதியை விரும்புகிறோம். நம் வாழ்க்கை நிலையானதாகவும் ஒவ்வொரு நாளும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கடந்து செல்லவும் விரும்புகிறோம். இது எவ்வளவு இயல்பான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆசை. யூதாவின் ராஜாவான எசேக்கியா பொதுவாக ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். அவர் கடவுளின் அற்புதமான கிருபையால் கொடிய நோயிலிருந்து குணமாகும் அதிசயத்தை அனுபவித்தார். இருப்பினும் அந்த அதிசயத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு கரை ஏற்பட்டது. அவர் பாபிலோனிலிருந்து வந்த தூதர்களிடம் தனது பொக்கிஷங்களையும் மகிமையையும் பெருமையுடன் காட்டினார். இதைக் கண்ட தீர்க்கதரிசி ஏசாயா கடவுளின் பயங்கரமான வார்த்தையை அறிவித்தார். ராஜா பெருமைப்பட்ட அனைத்தும் ஒருநாள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படும். உன் மகன்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் அலியாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுவார்கள். இது எதிர்கால தேசிய பேரழிவு மற்றும் சந்ததியினரின் துன்பம் அறிவிக்கப்பட்ட தருணம். ஆனால் எசேக்கியாவின் எதிர்வினை மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது. என் நாட்களில் சமாதானமும் உண்மையும் இருந்தால் அது நல்லதல்லவா? 2 இராஜாக்கள் பிற்பகல் 8:19 தன் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அனுபவிக்கப் போகும் துயரத்தைப் பற்றி அவர் சிறிதும் வருந்தவில்லை. என் காலத்தில் நான் உயிரோடு இருக்கும் வரை அமைதி இருந்தால் போதும் என்பதே அவருடைய மனப்பான்மையாக இருந்தது. இது எவ்வளவு பயங்கரமான சுயநலம்! இது எதிர்கால சந்ததியினரின் கண்ணீரை விலையாக கொடுத்து தற்போதைய பொய்யான அமைதியை வாங்குவதாகும். எசேக்கியாவை நாம் எளிதாக குறை கூற முடியுமா? இல்லை. உண்மையாகச் சொன்னால் இந்த உருவம் இன்று நம்முடைய கண்ணாடியாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் எதிர்கால சந்ததியினர் வாழப்போகும் பூமியை நாம் பாழாக்கவில்லையா? நம் தற்போதைய கஷ்டங்களை தீர்க்க அவர்கள் செலுத்த வேண்டிய கடன்களை நாம் குவிக்கவில்லையா? அடுத்த தலைமுறை கடவுளை அறியாமல் ஆன்மீக ரீதியாக வறண்ட நிலத்தில் விடப்படும்போது நாம் மட்டும் இரட்சிக்கப்படுவதை அதிர்ஷ்டமாக கருதவில்லையா? என் நாட்களில் மட்டும் அமைதி இருந்தால் போதும் என்ற மனப்பான்மை அடுத்த தலைமுறைக்கு மிகவும் கொடுமையான பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறது. அப்படியானால் எசேக்கியாவின் இந்த இக்கட்டான நிலையை நாம் எப்படி வெல்ல முடியும்? ஆழமாக வேரூன்றிய இந்த சுயநலத்தை நம் சொந்த பலத்தால் வெல்ல முடியாது. இங்கேதான் எசேக்கியாவுக்கு நேர் எதிரான பாதையில் சென்றவரை நாம் பார்க்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து. எசேக்கியா, நீங்கள் துன்பப்பட்டாலும் நான் அமைதியாக இருந்தால் போதும் என்று கூறினார். ஆனால் இயேசு, என் துன்பத்தின் மூலம் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் நித்திய அமைதியை தருவேன் என்று கூறினார். இயேசு தனது வசதிக்காக சிலுவையை தவிர்க்கவில்லை. மாறாக நாமும் நம் பிள்ளைகளும் அவர்களின் சந்ததியினரும் நித்திய ஜீவனையும் உண்மையான அமைதியையும் அனுபவிக்கும்படி நிகழ்காலத்தின் மிக கடுமையான துன்பங்களை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மேலும் அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் பாவம் மற்றும் மரணத்தின் சாபத்தை முறியடித்து வாழ்க்கையின் முற்றிலும் புதிய சகாப்தத்தை திறந்தார். ஆகவே இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய உண்மையான அமைதி எதிர்கால வழியை புறக்கணிப்பதன் மூலம் பெறப்பட்ட எசேக்கியா பாணியிலான பொய்யான அமைதி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாழ்வும் அமைதியும் அடுத்த தலைமுறைக்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு தைரியமான மற்றும் பொறுப்பான மனப்பான்மையாகும். அன்பானவர்களே, நம் பார்வை என் காலத்தை தாண்டி கடவுளுடைய ராஜ்யம் மற்றும் அடுத்த தலைமுறையை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன்.